ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அடுத்தது உங்களுக்கு எல்லாத்துலேயும் எந்த விஷயத்துலையுமே நான் சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்மளால் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறதுக்கு நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதையெல்லாம் எந்த அளவுக்கு யோசிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, புரியாமல் இல்லை. ஆனால் அதுக்கு அடுத்தது நம்மளால் எந்த லெவலில் எந்த மாதிரி விஷயங்கள் இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தான் ஒரு கவனமாக இருக்கணும். அதுக்கு மேலே என்னால் இது பண்ணிக்க முடியலை அப்படின்னோடனே, சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள், நம்மளுக்கு அதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு இதுக்கு மேலே நான் டைம் கொடுக்கறதுக்கு எனக்கு இது கிடையாது அப்படின்னோடனே, ஏன் அப்படியெல்லாம் சொல்லிக்கிறீங்க? உங்களுக்கு நான் எல்லா விதத்துலேயும் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு தானே பார்க்குறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்லை, நான் அம்மாவோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் ஒரு நாளுமே நான் நினைக்கிறேனே தவிர, அவங்களுக்கு இது மாதிரியெல்லாம் ஒரு சில கஷ்டங்கள் வரும் அப்படின்ட்டு நான் இது பண்ணலைப்பா, கனவுல கூட நினைக்கல அப்படின்னோடனே, சரி விடுங்கம்மா, நம்ம அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லிக்கிறது மாதிரி இல்லை. ஏன்னா ஒரு விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்னா அதை அவங்க ஏற்றுக்கிற விதத்தில் இருந்தால் தான் நம்ம அதை பண்ண முடியும். பண்ண முடியாதப்போ நம்ம அதுக்கு மேலே அதில் பேசி என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள், நம்ம அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட பேசணுன்னா நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம கடந்து போகிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது நான் எதுவும் சொல்லலை, உங்களுக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது அப்படின்னோடனே, இல்லை கோவம்லாம் வரலப்பா, எனக்கு சாதாரணமாக நான் பேசுகிறது தான், கோவம்லாம் ஒன்றும் கிடையாது. கோவப்பட்டு என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. அது கோவப்படுறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. அவங்களுக்கு நம்மளை எந்த விதத்துலேயுமே நம்ம சரியில்லை அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிறது தான்ப்பா நல்லது அப்படின்னோடனே, சரி ஏன் இப்படியெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க? பேசாதீங்கப்பா, அது மாதிரிலாம் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்லப்பா. நம்ம எல்லாரையும் நல்ல விதமாக தான் நினைக்கிறோம். ஆனால் அவங்க நம்மளை எப்படி நினைக்கிறாங்கங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு சில இதில் கொஞ்சம் கவலையாக இருக்குப்பா அப்படின்னோடனே, கவலைப்படாதப்பா, கவலைப்படுறதுனால என்ன ஆக்கிட போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. உனக்கு எல்லாமே இனிமேலாம் நம்ம யாருக்கும் எதுக்காகவும் சரியில்லை அப்படிங்கிறத நம்ம புரியாமல் தான் நீங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நம்மளுக்கு எல்லாத்துலேயும் எல்லாரையும் நம்ம நல்லவங்க அப்படின்ட்டு நம்பிகிட்டு இருக்கோம். ஆனால் அவங்கெல்லாம் நம்மளை அப்படி நினைக்கலங்கிறப்போ அதையெல்லாம் நீ கடந்து போகிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சரிப்பா, நீங்களே சொன்னதுக்கப்புறம் நான் இனிமேல் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா ஒரு சில இது நம்மளுக்கு மனசார ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும்ல. அதை நம்ம அந்த பக்குவம் இருந்தால் மட்டும்தான் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா அதெல்லாம் நம்ம செய்ய முடியறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, அதுக்கு தான் நானும் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்ம இவங்கள ரொம்ப நம்பி இருக்கிறோம், நம்பி பேசுகிறோம், பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அவங்களெல்லாம் சொல்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, சரி விடுங்க, விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா, ஒரு சில நேரத்தில் சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கான இதுங்கிறது இருக்காதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். எனக்கு இதுக்கு மேலே அவங்கக்கிட்டலாம் பேசி ஒன்றும் புண்ணியம் கிடையாது அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு தான் போயிட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை.